நீங்க சொன்ன விஷயத்தை கேட்கிறப்ப என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்பதான் என் மூத்த மருமக சத்யாவோட ஆத்மா சாந்தி அடையும். துர்கா இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீட்டுக்கு வாழ வந்த யாரையுமே நான் மருமகளா பார்க்கறதில்ல, என் மகளா தான் பார்க்கறேன். கடவுள் ஏன் என் குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. கவலைப்படாதீங்க சார், இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் சார். துர்காவை நிரந்தரமா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அவளால வெளியவே வர முடியாது. இனிமே அந்த துர்காவால எந்த சிக்கலும் இருக்காது சார், எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ தான் கொலைகாரின்னு கன்ஃபார்ம் ஆயிடும். ஒரு பக்கம் சத்யாவை கொலை பண்ண துர்காவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னு மனசுக்கு நிம்மதியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆவுடைப்பன் சாரோட ரெண்டாவது மருமக இப்படி எல்லாம் பண்ணிட்டாளேன்னு மற்றவங்க எல்லாம் பேசுறது கேட்கறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஐயோ, அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? அமைதியாரு. இல்லக்கா, பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சது கூட தெரியாம எங்கே பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இரு. அங்க பேசுறது கேளு. அந்த துர்கா தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு நாளை கோர்ட்ல 100% கன்ஃபார்ம் ஆயிடும்.